எல்லாம் விசாரிச்சிட்டேம்மா. அன்னைக்கு மாணிக்கம் ஏன் ஒண்ணுமே சொல்லாம திரும்பி போனான்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஒருத்தர் பாக்குறீங்க? ஜோதி, அன்னைக்கு நீ ஒரு பொண்ணுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்தனல்ல? ஆமாப்பா. அது வேற யாரும் இல்லம்மா, மாணிக்கத்தோட பொண்ணுதான். மாணிக்கத்தோட பொண்ணா? எங்கம்மா போயிட்டு வர? மாலத்தி அப்பா பாத்துட்டு வந்தீங்க. வர வழியில ஒரு பொண்ணு ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு வண்டிக்கார அடிச்சு போட்டுட்டு போயிட்டான். பாவங்க அந்த பொண்ணு. ரொம்ப ரத்தம் வெளியில போயிடுச்சு. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு ரத்தம் கொடுத்துட்டு வந்தேங்க. அதங்க லேட் ஆயிடுச்சு. உனக்கு எதுக்குமா இந்த வேலை? கண்ணுக்கு முன்னாடி நடக்கும்போது எப்படிங்க விட்டுட்டு வர முடியும்? ஜோதி, அது யாரோட பொண்ணுன்னு தெரியுமா? தெரியலங்க. ஏய் டானி, உள்ள என்னடா பண்ற? வெளில வாடா. ஆமாமா, நான் நல்லா விசாரிச்சிட்டேன். அது மாணிக்கத்தோட பொண்ணுதான். அவனுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாம தான் உன்கிட்ட சண்டை போட வந்தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் பொண்ணுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிற விஷயமே அவனுக்கு தெரிஞ்சிச்சு. நீதான் அவளுக்கு பிளட் கொடுத்து காப்பாத்தி இருக்கங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பேசாம திரும்பி போயிட்டான். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவனுடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வாருங்கிற வசனம் எவ்வளவு உண்மை இல்ல? இதுவரை நடத்தின ஆண்டவர் வீட்டு காரியத்திலையும் ஒரு அற்புதம் செஞ்சிட்டாருன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். கண்டிப்பா செய்வாரு டானி. எப்படி செய்யாம போவாரு? அதுக்கும் ஏதாவது ஒரு வழியை வச்சிருப்பாரு. அக்கா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உண்மையா? என்ன விஷயமா? இல்லக்கா, வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்களா? ஆமா சுபி. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்க்கா. இப்ப என்ன பண்ண போறீங்க? வேற வீடு போக வேண்டியதுதான். வேற வீடுன்னா வாடகை வீடு ஏதாவது பார்த்து வச்சிருக்கீங்களா? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இனி வாடகை வீட்டுக்கே போக மாட்டோம். நாம ஏற்கனவே பார்த்து வச்ச அந்த வீட்டுக்கு தான் போக போறோம். அதுக்கு காசு இல்லாம எப்படிங்க போகிறது? என்ன பேசுறீங்க நீங்க? ஜோதி, நான் சரியா தான் பேசுறேன், நீ தான் சரியில்லாம பேசுற. நீங்க வெறும் கையில முழம் போட பாக்குறீங்க. நான் வெறும் கையிலையும் போடல, வெறும் கால்லயும் போடல. கர்த்தர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் நடத்துவாருன்னு எனக்கு தெரியும். அவ்விசுவாசமா பேசாம விசுவாசமா பேச பாருமா. நாம அந்த வீட்டுக்கு தான் போறோம். எனக்கு இந்த விஷயத்துல என்ன சொல்றதுன்னே தெரியலமா. என்ன யோசிக்கிற சுபி? ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற, ஆனா ஏதோ இருக்குன்னு உன் முகம் சொல்லுது. அக்கா, அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு காலையில பைபிள் வாசிச்சேன். அப்போ என்கிட்ட ஒரு வசனத்தை ஆண்டவர் பேசினாரு. அது எனக்கு ஓகே. அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்ல பார்த்தேன், அதான் வேண்டான்னு நிப்பாட்டிட்டேன். நான் என்னம்மா வானத்துல இருந்தா குதிச்சேன்? நானும் உன்னை போல சாதாரண ஒரு ஆள் தானே. சும்மா சொல்லு. இல்லக்கா, இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய அற்புதம் செய்வாருங்கிற வசனத்தை ஆண்டவர் பேசினாருக்கா. அக்கா, அற்புதத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் தொடர்பு இருக்கு. என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவர் என்கிட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. இந்த வசனம் எனக்கு ஓகே, அத போய் எப்படி உங்களுக்கு சொல்லணும் தான் யோசிச்சேன். அப்படி இல்ல சுபி, என்கிட்டயும் குறைகள் இருக்கும்ல. அப்ப அது சரி பண்ண கர்த்தர் விரும்புவாருல்ல? அக்கா,
நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தப்பா நினைக்கிறதுல என்ன இருக்கு? உண்மையை சொல்ல போனா வழி தெரியாம இருந்த எங்களுக்கு என்ன செய்யணுங்கிற வழிய ஆண்டவர் காமிச்சிருக்காரு. நானும் இந்த வசனத்தை வச்சு ஜெபம் செய்யறேம்மா. என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? ஒண்ணு இல்ல ஜோதி, பிரேயர் பண்றேன் அவ்வளவுதான். நான் ஒரு காரியம் சொல்றேன், கொஞ்சம் கேக்குறீங்களா? என்ன சொல்ல போற? வேற வாடகை வீட்டுக்கு போலான்னு சொல்லுவ, அவ்வளவுதானே? அது இல்லைங்க, நான் சுபிய பார்த்தேன். அக்கா, அற்புதத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் தொடர்பு இருக்கு. என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவர் என்கிட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. ஓ, அப்போ அற்புதத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் தொடர்பு இருக்கு. பரிசுத்தம் தான் அற்புதத்துக்கான வழிங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு யோசிக்கிறேன். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காம நீங்க உங்க மேலயே வைக்கிறீங்கல்ல, அதுவும் ஒரு குறைதான். சரிதான். என்கிட்ட என்ன குறை இருக்கு சொல்லுங்க? உன்கிட்ட கொஞ்ச நாளா அவிசுவாசமா பேசுறல்ல, அதுவும் ஒரு குறைதான். உண்மைதாங்க, இதுவும் ஒரு குறைதான். எங்க முதல்ல நம்மள விட்டு கொடுத்து ஜெபிப்போம். ஒருவேளை நாளைக்கே கூட ஆண்டவர் அற்புதம் பண்ணலாம்ல. அது என்ன ஒருவேளை? நாளைக்கே நடக்கும்னு சொல்லு. கண்டிப்பாங்க. ஜோதி, ஒரு குட் நியூஸ்மா. வீடு கிடைச்சிருச்சு, அப்படிதானே? சொல்லுங்கப்பா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அத அப்புறமா சொல்றேன். அதை விட வீடு எப்படி கிடைச்சதுங்கிறத தெரிஞ்சுக்க தான் ஆர்வமா இருக்க. அத முதல்ல சொல்லுங்கப்பா. அது வேற ஒண்ணும் இல்லப்பா. அந்த வீட்டோட அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு வீட்டை கொடுக்கறதுக்கு ரொம்ப இஷ்டம். அதே நேரம் அவங்க பையன் பணம் வாங்காம வீட்டை கொடுக்க கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. ஆமா, இப்ப எப்படி அந்த மாற்றம் வந்துச்சு? சொல்றேன். அம்மாவுக்கும் பையனுக்கும் கொஞ்ச நாளா இந்த காரியத்தை வச்சு பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்துச்சு. அப்ப பையன் சொன்ன ஒரு காரியம்தான், நான் ஃபாரின்ல வேலைக்கு போக ட்ரை பண்றேன், அது எனக்கு தடையா இருக்கு. அவங்களுக்கு தான் நான் வீடு கொடுக்கணும்னா இந்த தடை மாறி ஃபாரின் போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும், காசு வாங்காம வீட்டை கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்கான். தடை மாறிடுச்சாப்பா? இது வரைக்கும் தடையாதான் இருந்துச்சுமா. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நேத்து நைட்டு அந்த தடை மாறி அவனுக்கு ஃபாரின் போறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. அவனே அவன் அப்பா அம்மாவுக்கு போன் அடிச்சு வீட்டை ஜோதி அக்காக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டான். காசு வாங்காமனா என்ன அர்த்தம்? நாங்க காசை கொடுக்க வேண்டான்னு அர்த்தமா? அந்த அர்த்தம் இல்ல. நீங்க மொத்தமா காசு கொடுக்க வேண்டாம், மாசம் மாசம் கொடுத்தா போதும்னு அர்த்தம். ஏற்கனவே அம்மாவும் அப்பாவும் சென்னையில செட்டில்டு. பையன் மட்டும்தான் இந்த வீட்டுக்காக இங்கேயே இருந்தான். இப்ப அவனும் ஃபாரின் போறான். யாருக்கோ கொடுக்கறதுக்கு பதிலா உங்களுக்கு கொடுக்கட்டுங்கிற இருதயத்தை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்காரு. ஆமாப்பா, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தடைகள் எல்லாம் உடைச்சு எங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாத்தி இன்னைக்கு அந்த வீட்டுக்கு எங்களை அழைச்சிட்டு போக போறாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் இல்ல. சரி, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப சந்தோஷமா. கர்த்தர் நல்லவர்.
இந்த வீட்டை எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. சீக்கிரமா இந்த தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்க போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. ரொம்ப நன்றிப்பா. நல்லா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.